ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு லெஜெண்டரியான ஒரு கேமா நடந்து முடிஞ்சிருக்குது. இத பத்தி எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இத நம்ம யார்ட்ட பேச போறோம் அப்டின்னா, கிரிக்கெட் அனாலிஸ்ட் ஷியாம் அவர்களோட. வணக்கம் ஷியாம். வணக்கம் லியோ. இப்டி ஒரு செம ஒரு ஆ, ஏதோ மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குல்ல? இல்ல கண்டிப்பா வந்து அந்த ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ரன் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அந்த மாதிரி லிட்டரலி நம்ம பார்த்தோம். ம். 2 டீம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்த நியர்ல போய் தோத்த டீம் தான். அங்க எஸ். கிளாஸ் கடைசி ஓவர்ல 13 ரன் ம். தேவைன்னு இருக்கும்போது ஒரு 7 ரன் சேஸ் பண்ண எடுக்க முடியாம லூஸ் ம். ஆன சன்ரைஸ் ஹைதராபாடும். இந்த ம். பக்கம் வந்து ஐ மீன் அகமதாபாத் கூட கொஞ்சம் வந்து காஷியஸா ஆடி ஒரு ம். 6 ரன்ல ஒரு 4 ரன்ல தோத்த டீமும் 6 ரன்ல தோத்த டீமும் ஆடுறாங்க தான் மேட்ச் நடந்துச்சு. எஸ். பட் யூசுவலாவே ஹைதராபாத் வந்து பழைய டீம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப முன்னாடி வந்து ஒரு 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 5-6 இயர்ஸ் முன்னாடி எடுத்து சொல்லுவாங்க ஹைதராபாத்னா போலிங் ஸ்ட்ராங்கா இருக்க டீம். ம். புவனேஸ்வர் குமார் ஒரு எண்ட்ல, அப்புறம் ரஷீத் கான் ஒரு எண்ட்ல, சந்தீப் சர்மான்னு சொல்லி அந்த ம். போலிங்கை வந்து கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு டீம். வார்னர் லீட் பண்ண டைம்ல ஒரு போலிங் கண்டெயின் பண்ணக்கூடிய டீம் அப்படி ம். இருந்துச்சு. வார்னர் போய், வில்லியம்சன் போய், நிக்கலஸ் பூரான் போய், மார்க்ரம் போய், கமின்ஸ்கில வரும்போது ம். என்ன மாதிரி டீம் ஃபியர்லெஸ் டீமா போயிட்டானுங்க. ரைட் ஃப்ரம் பால் ஒன் ரூத்லெஸ் அட்டாக். எஸ். உங்களுக்கு வந்து டாஸ் ஜெயிச்சு மும்பை வந்து போலிங் போட்ட போது சரி ஓகே மும்பை போலிங் எப்படியாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு ம். 170 119 அடிப்பானுங்க. அதை சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேட்டுக்கு பாலுக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிற யா. மாதிரி இருக்குன்னு பார்த்தா ம். பாலுக்கு மதிப்பையில ஃபுல்லா வந்து பேட் டு த டாப் தான். யா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து அவங்க சன்ரைஸ் அவங்க கொஞ்சம் அப்ரோச்சே கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். போன மேட்ச் ம். கல்கட்டா கூட பாத்தீங்கன்னா பவர் பிளேல 65 ரன் எடுத்தாங்க. இந்த ம். மேட்ச்ல 81 ரன் கிட்ட 80 சொச்சம் கிட்ட எடுத்தாங்க. ம். யாரு வந்தாலும் அந்த மைக்ரோ இன்னிங்ஸ் மேக்ரோ இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி எஸ். ஷார்ட் கேமியோ பட் ஆனா வேற லெவல் அந்த ஒரு ம். 1000 வாழ மாதிரி டப்படப்படம் பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. ஹெட்டா யா. இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும். இதுல வந்து என்னன்னா சைட்ல ஜென்டிலா வந்து மார்க்ரம் வந்து ஒரு ம். ஆங்கரிங் ரோல் ஆடிட்டு போனாரு. ஒரு பெருசா ஆமா. வந்து ஸ்ட்ரைக் ரேட் பந்தம் இல்லாம ம். அவங்க பாட்டு வந்து ஆடிட்டு போனாங்க. ம். கிட்டத்தட்ட 6 போலர்ல வந்து 5 போலர் வந்து 10க்கு மேலதான் எக்கானமியே. ஆமா. யாருமே வந்து 10 கூட இல்லை, எல்லாம் 10க்கு மேலதான் எக்கானமி. 270 டார்கெட் கன்ஃபார்மா எந்த டீமா இருந்தாலும் இப்ப வந்து நேற்று சிஎஸ்கே மேட்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே ம். 200 செட் பண்ணும்போது குஜராத் அவங்களோட லாஸ் மார்ஜின் 70 ரன் லாஸ் மார்ஜின். 70 ம். ரன் கிட்ட அவங்களுக்கு மார்ஜின். எஸ். நெட் ரன் ரேட் தாறுமாறா அடி வாங்கும். இதுக்கப்புறம் ஆமா. அவங்க வந்து ஒரு மேட்ச் ஒரு வின் ஜெயிச்சுட்டு ஒரு டீம் அவுட் ரைட்டா போட்டு பொழந்து கட்டினாதான் அந்த மார்ஜின் மைனஸ்ல இருக்க ம். மார்ஜினை நியர்பை மேட்ச் வந்து கொண்டு வரலாம். யா. மும்பை 200 வந்தாலே பெரிய விஷயம். மும்பை ம். 200 வந்துட்டாங்க. உங்களுக்கு 0.39 -3.9 அந்த மாதிரி தான் வெறும் ம். நினைக்கும் போது தில்லுக்கு துட்டா வந்து இறங்கி திருப்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ம். வந்து அந்த மும்பையோட அந்த செகண்ட் பவர் அந்த பவர் பிளே எடுத்தாங்க பாத்தீங்களா, ம். அந்த பிரேக் யா. ஸ்டடி யா. இருக்கிற வரைக்கும் மேட்ச் தில்லுக்கு துட்டா ஈக்குவலாவே போயிட்டு இருந்துச்சு. எஸ். இன்ஃபேக்ட் வந்து சன்ரைசர்ஸ் வந்து ஃபோர்ஸ் அதிகமா அடிச்சாங்கன்னா இவங்க ம். ஃபுல்லா 6 தூக்கி போட்டு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ். 2 பேர் அடிக்கிறத பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கேம்ல வந்து இந்த ஈஸி மோட்ல வச்சுட்டு ஆடுவோம். இந்த ஆமா. பிளே ஸ்டேஷனோ இல்ல கம்ப்யூட்டர்ல ஈஸி யா. மோட்ல ஆடுவோம். அந்த மாதிரி சுத்தி சுத்தி கிரவுண்ட் அடிக்கிறாங்க. இது வந்து போலர்ஸ் 2 பக்கமே வந்து ரொம்ப ம். பரிதாபம். யா. உங்களுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் போலர் தெரியும். ம். உங்களுக்கு அந்த வந்து உனட்கட் வந்து டொமஸ்டிக்ல மிகப்பெரிய ஒரு ஒரு ம். பேருக்கு ஒரு போலர் வந்து உங்களுக்கு உம்ரான் மாலிகையும் அங்க போட்டு அங்கேயும் ம். வச்சாங்க. ஆமா. பக்கம் 17 பையன் ஒருத்தன் மப்பாக்கான்னு வந்தான், அவனையும் ஐயோ! அடிச்சாங்க, கோட்ஸி அடிச்சு. ஆனா 2 டீம்லயும் ஒன்லி திங் அது என்ன இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா கேப்டன்சி அண்ட் அந்த ஒரு சாம்பியன் போலரோட இது 2 தான் மாறுச்சு. இந்த ம். பக்கம் பும்ரா மட்டும் தான் 9 எக்கானமில வந்து கண்டெயின் பண்ணி ஓரளவுக்கு வச்சாரு. அவரும் 10 பாயிண்ட் போயிருந்தா 300 தாண்டி இருக்கும். ஆமா. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பேட் கமின்ஸ் அவரும் அந்த 9 ரன் 8 புள்ளி சம்திங் ம். வச்சு கண்ட்ரோல் பண்ணாரு. இந்த 2 பேருமே ஏன் குளோபல் லெவல்ல 3 ஃபார்மேட்லயும் ஒரு ம். ஒயிட் பால் எடுத்து யா. இல்ல T20 ஓடிஐ டெஸ்ட் எடுத்தாலும் ம். 2 பேருமே ரேங்காரங்கிறது காட்டுச்சு. ஓவரால் ஹையஸ்ட் எவர் அக்ரிகேட் 500 சொச்சம் எஸ். அடிக்கப்பட்ட ஒரே இதுதான். எஸ். ஏகப்பட்ட மழை புரிஞ்சதும் யா. இந்த கிரவுண்ட்ல தான். ம். அண்ட் அந்த என்ன சொல்றது கொஞ்சமாச்சும் அந்த ஒன் சைடா இந்த ஸ்கோர்லாம் அடிச்சிட ம். மாட்டாங்கப்பா, உடுப்பா மேட்ச் கிளம்ப ஆமா. பல பேர் வீட்டுக்கு கிளம்பி ம். அப்படிப்பட்ட ஒன்று திருப்பி வாங்க பாருங்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சு இந்த ம். கிரவுண்ட் தான். கிரெடிட் டு சன்ரைஸ் ஹைதராபாத். நம்ம ம். தலைவர் அந்த இதுல ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சொன்னதை வந்து சீரியஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் ஹைதராபாத் தோக்கும் போது காவியாமான காட்டும்போது அவ்வளவு தூரம் ஃபீல் ஆகும். அவங்க இந்த சீரியஸ் எடுத்த முறை ஓகே. புழக்கிறோம் ஆமா. புழக்கிறவே பொழந்து எடுத்தாங்க. ஆமா. சூப்பரான மேட்சா போச்சு. ம். ஆரஞ்சு போடுற காரணமே எனக்கு எதுவும் தெரியல.
சப்போஸ் சன்ரைசர்ஸ் தெரியுது. ஓகே. இல்ல ஆக்சுவலா இல்ல குறிப்பா என்னன்னா 1, 2 பிளேயர்ஸ பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 3 பிளேயர்ஸ் நான் அதுல எடுத்துக்கிறேன். என்னன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் கிளாசன். இந்த 3 பேரோட அந்த கேம் அந்த அப்ரோச் இருக்குல்ல. லைக் ஆன் தி கோ நம்ம அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சா இருக்கட்டும். இந்த 3 பேரோட அப்ரோச் வந்து இதுக்கப்புறம் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து ஜஸ்ட் இந்த ஒன் கேம் திங்கா? இல்ல உங்களுக்கு கிளாசன் வந்து போன மேட்ச்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. போன ஆமா, மேட்ச்லயே ஆமா. வந்து ஒரு மனுஷன் கிளாசனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சப்கான்டினென்ட்ல இந்த அளவு ஸ்பின்ன இந்தியன் பிளேயர் கூட ஆடுறதில்ல. இப்போ ம். கிளாசன் பின்னு போட பயப்படுறாங்க. எஸ். கிளாசனுக்கு அகைன்ஸ்ட் பின்னு போடுறதுக்கு பயப்படுறாங்க. ம். உங்களுக்கு பும்ராவை ஹோல்ட் பண்ணி வச்ச காரணமே அதுதான். கிளாசன் எடுக்கணும், கிளாசன் முன்னு. பட் ஆனா கிளாசன் அவர் பாட்டு ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட ருத்ரதானம் அந்த அளவு கிடையாது. கல்கட்டால யா. அடிச்சாரு பாத்தீங்களா, கண்ணை மூட்டு வந்து எஸ். ஒரு 3 ஓவர்ல வந்து 50 ரன் சேஸ் அந்த அளவு ம். ருத்ரதானம். ஆனா இன்னைக்கும் சம்பவம் தான். இன்னைக்கு வந்து ம். அவர் வந்து பொழப்புதான். பட் அந்த மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா கிடையாது. இங்க கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ம். 7 ஓவர் கிட்ட வந்து பொறுமையா ஆடி இருக்காரு. கன்சிடர் அடிச்சிருக்காரு. கிளாசனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு வார்னர் ஆடின அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்குறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் கேம் முடியல. யா. அன்டில் கேம் இருக்கிற வரைக்கும் வார்னர் இருக்கிற வரைக்கும் கேம் சன்ரைஸ் ஹைதராபாத் விட்டது இல்லை. அந்த யா. மாதிரி கிளாஸ் இன்னிங்ஸா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. தென் அபிஷேக் சர்மா இவர் அந்த 2020 வந்து ஒரு மேட்ச் பேர் என்ன சிஎஸ்கே கூட ஜெயிப்பாரு. சிஎஸ்கே கூட ம். டார்கெட் செட் பண்ணுவாங்க. அந்த ம். துபாயில சிஎஸ்கே விடுவோம். அதுல இருந்தே ஒரு பார்க்கப்படுற ஒரு பிளேயர் அபிஷேக் சர்மா வந்து ஒரு பேர்ல இருக்கிற ஒரு பிளேயர். இந்தியா காலப்புக்கு வந்து அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அடுத்த செட்ல வந்து அவங்களுக்கு ம். திலக் வர்மா போய் இந்தியா ஆடிட்டாரு. யா. அடுத்து கீழே வந்து இப்போ வந்து யஷ்வீர் ஜெய்ஸ்வால் போய் ஆட்டாங்க. ஸோ அபிஷேக் சர்மா இன்னும் வந்து ஒரு காலப் வந்து ஒரு பெண்டிங்கா இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நாக்ஸ் வந்து கொடுக்கும். ம். அண்ட் டிராவிஸ் ஹெட் அவருக்கு எதிர்த்தாப்புல வந்து இந்தியன்ஸ் யாராவது ஒருத்தங்க இருந்தாலும் போட்டு பொழக்கணும்னு இருக்கு. யா. அது ரொம்ப இந்தியனாலும் சரி, இந்தியன் டீம் இருந்தாலும் சரி, ம். அவர் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்தியா கூட சூப்பரா ஆடுவாங்க. ஆமா. சைத் அன்வர் யா. அவர் பாத்தீங்கன்னா இந்தியா செம்மையா ரெக்கார்ட் இருக்கும். மத்த எந்த ம். டீம் அடிச்சாலும் இந்தியானா ஸ்பெஷல் அடிப்பாரு. ம். சனா ஜெயசூர்யா ம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்க ரெக்கார்ட் சொல்லவே வேணாம். இப்போ அந்த வரிசையில அதே மாதிரி டாப் ஆர்டர், அதே மாதிரி லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ம். அதே மாதிரி வந்து ஃப்ரம் பால் அட்டாக் போறக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்னு சொல்லலாம். மனுஷன் இந்தியன் எங்க பார்த்தாலும் இந்தியன் கிரிக்கெட் டீமா இருந்தாலும் சரி, இல்ல மும்பை இருந்தாலும் சரி அடிக்கிறாரு. இவனை ஒரு கேட்ச் ஹாஸ்டல் விட்டாரு. இவனை ஹாஸ்டல் வார்டன்யா அப்படின்னா இல்ல வார்டன்னு பேர் வச்சாதான் அடிப்போம் அப்படின்ற அடிக்கும் அந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க. அந்த கேட்ச் ஒண்ணு கொடுத்தாங்க. இப்ப லாஸ்ட் இந்த 3 மேட்ச் ஒரு பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த 3 மேட்ச்லயும் அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கேட்ச் விட்ட பிளேயர் தான். எஸ். விராட் கோலிக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் ம். விட்டாங்க, பேஸ்ட விட்டாரு, போட்டு பொழந்தாரு. நேத்து ருத்துக்கு வந்து ஆமா. சாய் கிஷோர் விட்டாரு. அந்த அவ்வளவு பெரிய பக்கெட் ஹேண்ட்ல கேட்ச் விட்டாரு, ருத்து எஸ். பொழந்துட்டு போனாரு. ம். இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு அவங்க ஊர் டீம்மேட்டான டிம் டேவிட் ஒரு கேட்ச விட்டாரு, ம். வச்சு செஞ்சு முதல்ல வந்து அந்த ம். அந்த மப்பாக்கா பையன் வந்து பாவம் 17 வயசு பையன் இப்பதான் வந்து யா. உள்ள வந்திருக்கான் போயிருக்கான். ஒரு 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 டெபியூ மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆகும்போது ம். எல்லாமே உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸோ அவங்களோட ம். கொஸ்டின்ஸோ ஸ்கில்ஸை டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஓகே. இந்த லெவலுக்கு வந்து ஆடுவோமா, நம்ம இது கரெக்டான ம். பிளேயரா, இல்ல நம்ம ஸ்பீட் ட்ராக் பண்ணிட்டாங்களா ம். அப்படிங்கிற மாதிரி வரும். எஸ்பெஷலி ம். டெபியூ மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினா ம். அங்கிருந்து அங்க ஒரு கம்பேக் வருதுன்னா பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஓகே. சிராஜ் ஒரு காலத்துக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். சிராஜ் ரன் மிஷின், சிராஜ் ம். வேற லெவலா மாறி இருப்பாரு. ம். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து காமெண்டேட்டர் கலக்கிட்டு இருக்க லட்சுமிபதி பாலாஜி வந்து முதல் மேட்ச் டெபியூ வந்த போது கெயில் கிரவுண்ட சுத்தி காட்டுவாரு. ஓகே. பாலாஜியோட டெபியூ மேட்ச் கிரவுண்ட சுத்தி காட்டுவாரு. ம். அதுக்கப்புறம் திருப்பி comeback வந்தாரு. சோ மபாக்கா ஒரு திருப்பி கம்பேக் வரணும். ஹெட்டை ம். எந்த அளவுக்கு நம்ம பார்க்க அந்த சின்ன பையனையும் திருப்பி வந்து இவங்க சான்ஸ் கொடுத்து ஓகே. உள்ள வந்து வர ம். இஸ்ரேல் வந்து திருப்பி ஒரு கம்பேக் காமிச்சாரு. அவங்க வந்து ம். சொந்த ஊர்ல வந்து மேட்ச் கம்பேக் காமிச்சாரு. அந்த மாதிரி மப்பாக்கா சீக்கிரமா கம்பேக் பண்ண பாக்குறோம். ஓவரால் சன்ரைஸ் ஹைதராபாத் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ம். இவங்க 3 பேர் 3 டிஃபரெண்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறாங்க. ம். ஓப்பனிங் பவர் பிளேல பிளிட்ஸ்ஃபுல் ஸ்டார்ட் வந்து ம். ஒரு பிளாஸ்ட கொடுத்து நம்ம ம். ஹெட்டோட வேலை. மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஒரு மொமெண்டத்தை அப்படியே கன்டினியூ பண்றது அபிஷேக் சர்மாவோட வேலை. அதுக்கடுத்து ஏதாச்சும் அந்த இன்ஜின்ல கொஞ்சம் சேஸ் கொஞ்சமா குறைக்கணும் வரும்போது அதை ஆக்சிலேட் பண்றது வந்து 6th கியரை போட்டு அடிக்கிற வேலை வந்து கிளாசன். இந்த இந்த காம்பினேஷன் கரெக்டா கிளிக் ஆகும் பட்சத்தில் இப்போ ம். அவங்க நம்ம முன்னாடி நம்ம சொன்னோம் எந்த 4 பேர் உள்ள வச்சு ஆட போறாங்க, எந்த 4 பேர் எஸ். காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரிய பிரச்சனையை சொன்னோம். ம். அந்த 4வது பேர் மட்டும் கரெக்டா கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்து ம். யூஸ் பண்ணாங்கன்னா ம். சர்ப்ரைஸ் பேக்கேஜா ஹைதராபாத் இந்த முறை வந்து பிளே ஆஃப் வரலாம். ஏன்னா போன சீசன் இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு வின்னு தான் ஜெயித்தாங்க, மத்த ஆமா. எல்லா மேட்சும் உதவாங்க. எஸ். பட் இங்க முதல் மேட்ச்லயே வந்து ஒரு ஆப்போசிஷன் ஒரு பயத்தை கொடுத்தாங்க. இது ம். இது இங்க இப்படிதான் இருக்கும், ரெடி ஆயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க போலிங் இன்னுமே பிரச்சனை தான்.
இது மும்பை இந்தியன்ஸ்னால நீங்க அடிச்சாங்க, இந்த லெவலாச்சும் போச்சு, 30 ரன் போச்சு. மத்த டீமா இருந்தா வந்து இந்த ரன் மார்ஜின் 100 ரன்ல வித்தியாசத்துக்கு கழிப்பாங்க, 178 ஆல் அவுட் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு வந்து வின் மார்ஜினே வந்து மாறி இருக்கும். சோ அந்த போல்டிங் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு உணர்கட்டும் அந்த புவியும் போட்ட அந்த ஒரு 12 பால் தான் கேம் ஃபுல்லா மாச்சு. அந்த 12 பால் ரன் போயிருந்தா இன்னைக்கு இந்த மேட்சும் முடிச்சிருக்காங்க. ஓவரால் அவங்க நீட்ஸ் டு ஒர்க் ஆன் நம்ம சொல்லணும். ஓகே. ஆக்சுவலா நம்ம இத பார்த்தோம் அப்படின்னா, கேம் வந்து டோட்டலாவே கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல வந்து இன்னுமே ஒரு டூ அன் எக்ஸ்டென்ட் நம்ம சொல்லலாம். என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல என்னன்னா, ஒரு 3 பேக் டு பேக் ஓவர்ஸ் யாருன்னா கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் உனாட்கட். இந்த 3 ஓவர்ஸ் வந்து ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணது யார் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அவரோட அந்த இன்னிங்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஹர்திக் இப்போ நம்ம புவனேஸ்வர் குமார், கமின்ஸ் அண்ட் உனாட்கட்டோட எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லலாமா? இல்ல ஹர்திக் பாண்டியாவோட இயலாமை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அது? ஹர்திக் வந்து அந்த ஒரு அவருக்கு வந்து இப்ப என்னன்னா, அவருக்கு என்ன ரோல் கிளாரிட்டிங்கிறது வந்து இங்க மும்பைல தெளிவா வரலன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன். ஏன்னா போன மேட்ச்லயும் சரி, இந்த மேட்ச்லயும் சரி, போன மேட்ச் அவர் மேல வந்திருந்தா மேட்சை முடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து அதே அகமதாபாத் அவங்க ஆப்போசிஷன் தெரிஞ்ச ஆப்போசிஷன் போடுற பவுலர்ஸ் எல்லாமே ஒரு ஆடின பவுலர்ஸ், பாரிங் ஸ்பென்சர் ஜான்சன், அந்த கிரவுண்ட் கண்டிஷன் நல்லாவே தெரியும், டியூ எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். போன மேட்ச் அவர் மேல வந்திருந்தாருன்னா மேட்சை முடிச்சிருக்கலாம். ஒரு 6 ரன் தான் டிஃபரன்ஸ், பிரச்சனை. இந்த மேட்ச் நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, அவரு கீழே இறங்கி வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு டேவிடோ இல்ல வந்து ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 4 பால் தான் பேசினாரு. அதுல 2 4 முடிச்சு ஒரு ரன் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அப்படிப்பட்ட மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் ரா பவர். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியாச்சும் உங்களுக்கு டீப் இந்த கிரீஸ் கீழே இருந்து பவர் ஜென்ரேட் போன வரணும். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் எப்படின்னா பியோர் ரா பவர். உங்களுக்கு என்ன ஸ்லோ போட்டாலும் அங்க இருக்கிற மசில் பவர். எப்படி ரசல் வந்து போன மேட்ச் வந்து அங்க சுத்தி காட்டினாரு கிரவுண்ட, உங்களுக்கு வந்து என்ன கொல்கட்டாவை சுத்தி காட்டினாரு எஸ்ஆர்ஹெச். அந்த மாதிரி ஒரு சில ஸ்லோ பால் தான் போட போறாங்கன்னு தெரிஞ்சுதா ஸ்ட்ரெயிட் இந்த கிரீஸ் வீல் அடிக்கக்கூடிய ஆளு ரசல். ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்ச 6 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ல தான் அடிச்சாரு, கிராஸ் பேட்டடே இல்ல, ஸ்ட்ரெயிட் ஷாட் தான் அடிச்ச. ஒரு கட்டு தான் மட்டும் இந்த மாதிரி கிராஸ் போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆச்சு. ஒருவேளை ரொமாரியோ ஷெப்பர்ட் மேல அமிச்சு கீழே ஹர்திக் பாண்டியா வந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த 30 ரன்ங்கிறது டிஃபரன்ஸ். அந்த 3 ஓவர் பாத்தீங்கன்னா 3 ரன் 5 ரன் 8 ரன் சம்திங் ஏதோ போச்சு, 18 ரன் தான் போச்சு. அந்த 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 எல்லா 3 ஓவரும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன் ஓவரா போயிருந்துச்சுன்னா 10 ரன் கடைசியும் நம்ம சேஸ் பண்றதுக்கு 12 13 இல்ல ஒரு 19 எனிதிங் லெஸ் தென் 20 தான் போயிருக்கும். இந்த 3 ஓவர் ஒரு 4 கூட ஒரு 4-6 சிங்கிள், ஒரு 4 ஒரு 5 சிங்கிள் அப்படின்னு கொண்டு வந்துருச்சுன்னா கடைசி ஈக்குவேஷனே மாறிடும். நீங்க வந்து டாட் பால் ஆடக்கூடிய அளவு இன்னும் டேர்னிங் ட்ராக்கா ஷார்ட்டை வந்து ஃப்ரம் பால் 1 போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். எஸ் 100+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. பட் இங்க தேவை 200+ ஸ்ட்ரைக் ரேட். நீங்க ஆடு பேஸ்ல இருக்க வேண்டியது 14 ரன் பெர் ஓவர் கிட்ட அடிக்கணும். உங்களுக்கு வந்து 278 80 14 ரன் பெர் ஓவர் அடிக்கணும். விச் மீன்ஸ் ஒரு ஓவருக்கும் மோர் தென் 12 ரன்ஸ் வரைக்கும், விச் இஸ் ஒரு பாலுக்கு 2 ரன் மேல அடிக்க வேண்டியது. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 100-120 ஸ்ட்ரைக்ல அடிக்கிறது இது என்ன லாஜிக்னு தெரியல உங்களுக்கு. அவர் வந்து இங்க அந்த கிளாரிட்டி என்னன்னு அவருக்கு இன்னும் தெளிவா வரல. இப்ப குஜராத்ல வந்து மேல போலிங் எடுத்துட்டு போடுறாரு, முதல் ஓவர் போடுறாரு, இல்ல இங்க வந்து மேல பேட்டிங் ஆர்டர் வர்றாரு, அங்க பேட்டிங் ஆர்டர் பண்ணானா நிறைய யங்ஸ்டர்ஸ் கீழே இருக்காங்க. உங்களுக்கு வந்து அபினவ் மனோகர்ல ஆரம்பிச்சு, உங்களுக்கு சாய் சுதர்ஷன் ஆரம்பிச்சு, உங்களுக்கு பேர் விஜய் சங்கர், நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ் கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. கீழே உங்களுக்கு மில்லர் நோட்ல ஃபுல்லா யங்ஸ்டர் கைட் பண்ணுது. போலிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எண்ட்ல ஷமி போட்டாலும் இன்னொரு எண்ட்ல கடைசியில தான் யூஸ் பண்றோம். இங்க ஒரு போல் இருக்கு, ஓவர்சீஸ் தேவையே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் ஜாஷ் ஹிட்லும் ரிலேட்டிவ்லி யங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ எடுத்து பால் எடுத்து போடுறாரு. உங்களுக்கு யார் இருக்கா? ஒரு எண்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு எண்ட்ல ஜெரால் கோட்ஸி. சப்போஸ் நீங்க வந்து ஸ்ரீலங்கா பிளேயர் துஷார் எடுத்தீங்கன்னா துஷாரா. 3 பேருமே அவங்க நேஷனல் ஆடுல பிளேயர். அதுல ஒருத்தர் வேர்ல்ட் நம்பர் 1, ஒருத்தர் இப்பதான் இந்த வேர்ல்ட் கப்ல ப்ரூவ் பண்ணாரு, இன்னொருத்தர் வந்து இப்பதான் அப்கமிங் எடுத்துட்டு வர்றாரு. இந்த 3 பேர் நீங்க ஏன் ஓவர போடுறீங்க? நீங்க ஓவர போடலாம், எப்போ போடலாம்? 3 பேர் அடி வாங்கும் பட்சத்தில் சேஞ்ச் ஆஃப் எண்ட்ல நீங்க வந்து போடலாம். முதல்ல நீங்களே அடி வாங்கி கொடுத்தீங்கன்னா போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கேப்டனே அடிச்சு காலி பண்ணிட்டேன், கேப்டன் சர்ச்சிங் ஃபார் பிளான்ஸ். ஒரு கேப்டன் அடிச்சிட்டீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் பிளான்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியா ஒரு பேட் கமின்ஸ் மாதிரி அடிச்சு எடுக்கிற பவுலர்களை வந்து 3 ஃபார்மேட் ஆடுறா இருப்பாரு. இந்தியாவுக்கு 3மே பேட் கமின்ஸ் 3 ஃபார்மேட் ஆடுற மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கு ஆடுறா இருப்பாரு. 3 ஃபார்மேட் லீட் பவுலர் இருப்பாரு. அந்த மாதிரி இருந்துச்சு தைரியமா நீங்க பால் எடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் இங்க ஆல்ரெடி பிளேயர்ஸ் இருக்காங்க.
ம். அமைதியா இருந்துகிட்டு ஒரு ஷாம் ஸ்மிலானி ஒரு தெரிஞ்சிருச்சு பிச்சை பார்த்தோன்னே பாட்டா விக்கெட் உங்களுக்கு அப்படியே ஆமா. பல பலன்னு தெரிஞ்சு போச்சு. ம். ஒரு ஸ்பின்னரை தூக்கிட்டு போன சீசன்ல சும்மா அப்படி பாலை வச்சு வித்த காட்டின ஆகாஷ் மதுவால உள்ள வச்சுக்கிட்டு ம். ஆகாஷ் மதுவால இம்பாக்ட் வச்சு ரொமாரியோ ஷெப்பர்ட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ம். பேட்டிங் ஒரு ஆள் எடுத்த மாதிரி ஆச்சு. ம். போலிங்கும் வந்து உங்க உங்க பேர்டன் குறைஞ்சிரும். உங்களுக்கு பேர்டன் குறைஞ்சிரும். போலர் இருப்பாங்க 4 பியூர் பேசர்ஸ் கூட ம். தேவைன்னா ஸ்பின்னை வந்து பியூஷ் சாவ்லா யூஸ் பண்ணிக்கலாம் போலாம் யா. வரலாம்னு சொல்லிட்டு போலாம். அழகா ஆடி இருக்கலாம். ம். அதையே நீங்க வந்து அது தப தபன்னு பால் எடுத்து போய் பொண்ணுல எனக்கு இன்னொரு பையன் என்னன்னா ஹர்திக் பாண்டியா போலரா பேட்டரா கேப்டனாங்கிறது ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆகாம இந்தியாவுக்கு போகணும். ஏன்னா இன்னொரு ம். ஒரு 2 மாசத்துல வேர்ல்ட் கப் இருக்கு. எஸ். வேர்ல்ட் கப் வந்து ஒரு 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 ஆல்ரவுண்டர் பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் தேவை. அங்க ம். ஒரு பக்கம் ஆல்ரெடி ஒரு கிரியேட் வராது. சிவம் ம். துபேங்கிற ஒருத்தர் சைலண்டா வந்து ஆமா. அப்ளிகேஷன் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எஸ். இன்னொன்னு வெங்கடேஷ் ஐயர் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல. வெங்கடேஷ் ஐயர் ம். வந்து இன்னும் ம். இது இல்ல. புள்ளிங் ஆல்ரெடி காம்படிஷன் இருக்காங்க. விஜய் சங்கருக்கு வந்து ஒரு ஸ்டெல்லார் சீசன் அமைஞ்சா விஜய் சங்கர் கேன் ம். ஆல்சோ கிவ் இட் அ ஷாட். இன்னொரு பக்கம் விஜய் என்னன்னா சங்கர் ரயான் பராக் வேற ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ம். you look at your competitors. உங்களுக்கு ம். ஆப்போனன்ட் இல்லாம இல்ல உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாம இருக்க பொசிஷனால ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ம். சிவம் துபே நேத்து ஆடின இன்னிங்ஸ்லாம் பயப்படுறாங்க. போலர்ஸ் வந்து ஸ்பின் போலிங் எடுக்கிறது பயப்படுறாங்க. ஐயோ இவங்க எஸ். எப்படி கிளாஸனுக்கு அகைன்ஸ்டா போலிங் போட ஸ்பின்னர்ஸ் ஹோல்ட் ம். பண்ணாங்களோ சிவம் போது ஸ்பின்னா ஐயோ வேணவே வேணாம்னு சொல்லி வந்து ம். வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் he டூயிங்? அந்த ரோல் கிளாரிட்டி எனக்கு வந்து மும்பை இன்னும் தெளிவா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது ம். குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பா இது மும்பை இந்தியன்ஸ் இங்க ஆல்ரெடி பேசர்ஸ் இருக்காங்க. அவங்களை கைட் பண்ணி இங்க ஆல்ரெடி பேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ம். அடிச்சு முடிச்சுட்டு மிச்ச ஜாப நீ பண்ணுங்கிற மாதிரி அவர் கரியர் ஆரம்பிச்சார் பாத்தீங்களா? ஆமா. கைரன் போலார்டு கூட ஒரு கைரன் போலார்டு கூட அவர் அடிப்பார். பொலார்டு எஸ். ஒரு பக்கம் அடிக்கும். அந்த மாதிரி ரோல் பண்ணா மட்டுமே தான் ம். ஹர்திக் பாண்டியா இங்க சக்சஸ் தவிர ம். குஜராத் டைட்டன்ஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்டா நின்னு பண்ண மாதிரி இங்க வந்தா சத்தியமா வேலைக்கு ஆகாது.